நோ நோ நோ, நான் எப்பவுமே ஜாகரி தான்ப்பா எடுக்கிறேன், வெள்ளை சர்க்கரை எடுத்ததே இல்லை அப்படின்னு உங்க வீட்லயே எவ்வளவு பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். சி, உங்களோட பாடிக்கு அண்ட் உங்களோட டைஜஸ்டிவ் சிஸ்டம்க்கு நீங்க வெள்ளை சர்க்கரை எடுக்கிறீங்களா இல்ல நாட்டு சர்க்கரை வெல்லம் எடுக்கிறீங்களா அப்படின்னு தெரியாது. எண்ட் ஆஃப் தி டே அது போயிட்டு குளுக்கோஸா தான் கன்வெர்ட் ஆக போகுது. ஸோ நிறைய பேர் வெள்ளை சர்க்கரைக்கு இந்த வெல்லம் நாட்டு சர்க்கரை ஆல்டர்னேட்டிவ்னு சொல்றாங்க. எஸ், அஃப்கோர்ஸ் ஆல்டர்னேட்டிவ்னே வச்சுப்போம். இப்போ நீங்க ஆல்டர்னேட்டிவ்னா என்ன, ஒரு டீஸ்பூன் வெள்ளை சர்க்கரை எடுக்கிறீங்கன்னா 1/4 டீஸ்பூன் நாட்டு சர்க்கரையோ இல்ல வெல்லமோ எடுத்தீங்கன்னா தான் ஆல்டர்னேட்டிவ். ஆனா நம்ம என்ன பண்றோம், 2 டீஸ்பூன் இல்ல 3 டீஸ்பூன் எடுக்கிறோம். கேட்டா அது நேச்சுரல் சுகர், சர்க்கரையோட தன்மை வந்து அதிகமா இருக்கணும்னா 2 டீஸ்பூன் போடணும். இதுக்கு பேசாம பருத்தி மூட்டை குடோன்ல இருந்திருக்கலாம் இல்லையா? நீங்க 1 டீஸ்பூன் வெள்ளை சர்க்கரை போடுறீங்கன்னா நாட்டு சர்க்கரையோ வெல்லமோ 1/4 டீஸ்பூன் இல்ல 1/2 டீஸ்பூன் போட்டீங்கன்னா தான் அது ஆல்டர்னேட்டிவ். எந்த உணவா இருந்தாலுமே அதிகமா எடுத்தா என்ன ஆகும்,